குற்றால அருவிகளில் 6 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்று காலை 6 மணி முதல் பழைய குற்றால அருவி, புலி அருவி, 5 அருவிகளில் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. மெயின் அருவியில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி இல்லை எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தேவராஜ். 6 நாட்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் அந்த அறிவிப்பில் விதிக்கப்பட்டிருக்கு? கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் ஒரு சிறுவன் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் மறு அறிவிப்பு முறை குளிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் ஓரிரு நாட்களில் வெள்ளப்பெருக்கு குறைந்திருந்த போதிலும் தொடர்ந்து இன்று காலை வரை குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. நேற்று மாவட்ட ஆட்சியர் குற்றால அருவி கரைகளை ஆய்வு செய்து இன்று முதல் அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதிக்கப்படும் என்று அறிவித்தார். மெயின் அருவியில் அருவிக்கு செல்லும் தளம் பராமரிப்பு பணி காரணமாக அங்கு மட்டும் இன்று குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனிடையே பழைய குற்றால அருவியில் இதுவரை இல்லாத ஒரு கட்டுப்பாடாக காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய குற்றால அருவி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட கூறப்படுகிறது. தற்போது புலி அருவி, 5 அருவி ஆகிய அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் 6 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் சுற்றுலா பயணிகள் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக நீராடி கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.